Hi students, in the previous videos we studied about asexual reproduction and sexual reproduction. In this video we are going to learn about parthenogenesis. In Greek, parthenos means virgin, genesis means to produce. In asexual reproduction, the daughter individuals are produced from a single parent without the production of gametes. In sexual reproduction, there is biparental organisms. The male will be producing the male gamete sperm and the female will be producing the female gamete ova, and the sperm and the ova will be fusing to form a zygote, and the zygote will be developing into an individual. That is sexual reproduction. In parthenogenesis, the egg will be developing into an individual without fertilization. So here the eggs will be formed without fertilization. It was first discovered by Charles Bonnet in the year 1745. Parthenogenesis is of two types. One is the natural parthenogenesis and another is the artificial parthenogenesis. Parthenogenesis na egg வந்து ஃபார்ம் ஆகும். அந்த எக் வந்து மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் ஃபார்ம் ஆகாமல் ஒரு எக் டெவலப் ஆகும். அந்த எக் வந்து ஒரு இண்டிவிஜுவலாக டெவலப் ஆகும். இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து சார்லஸ் பொன்னட் வந்து கண்டுபிடிச்சாங்க. பார்த்தனோஜெனிசிஸ் வந்து ரெண்டு டைப்பாக இருக்குது. ஒன்று வந்து நேச்சுரல் பார்த்தனோஜெனிசிஸ், இன்னொன்று வந்து ஆர்டிஃபிஷியல் பார்த்தனோஜெனிசிஸ். நேச்சுரல் பார்த்தனோஜெனிசிஸ் மீன்ஸ் in some organisms parthenogenesis will be their whole life part. ஸோ அவங்க பார்ட்டில் அவங்க லைஃப் சைக்கிளில் பார்த்தோம் அப்படின்னா வெறும் பார்த்தனோஜெனிசிஸ் மட்டுமே நடக்கும். ஸோ ரெகுலராகவே அவங்க பார்த்தனோஜெனிசிஸ் தான் ஃபாலோ பண்ணிகிட்டே வருவாங்க. அதே மாதிரி அது நேச்சுராகவும் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பார்த்தனோஜெனிசிஸை நம்ம என்ன சொல்லுவோம்? நேச்சுரல் பார்த்தனோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆர்கானிசமோட லைஃப் சைக்கிளில் நேச்சராகவே பார்த்தனோஜெனிசிஸ் நடந்துச்சு அப்படின்னா அதை வந்து நேச்சுரல் பார்த்தனோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோன்னு படிச்சிருக்கோம். திஸ் நேச்சுரல் பார்த்தனோஜெனிசிஸ் அக்கர்ஸ் இன் ஹனிபீ அண்ட் மேஃப்ளை. ஹனிபீலையும் மேஃப்ளைலையும் வந்து இந்த நேச்சுரல் பார்த்தனோஜெனிசிஸ் அக்கர் ஆகுது. நேச்சுரல் பார்த்தனோஜெனிசிஸ் மூலமாக ப்ரொடியூஸ் ஆகிற இண்டிவிஜுவல்ஸ் மேலாகவும் இருக்கலாம், ஃபீமேலாகவும் இருக்கலாம். ஸோ சில ஆர்கானிசம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மேல் மட்டுமே ப்ரொடியூஸ் பண்ணும், சில ஆர்கானிசம்ஸ் வந்து ஃபீமேல் மட்டுமே ப்ரொடியூஸ் பண்ணும், சில ஆர்கானிசம்ஸ் மேலாக ப்ரொடியூஸ் பண்ணும், இல்லை ஃபீமேல் ரெண்டு விதமாகவும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ எந்த விதமான இண்டிவிஜுவல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது? ஸோ டிபெண்டிங் அப்பான் த செக்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல்ஸ் ப்ரொடியூஸ்டு பை நேச்சுரல் பார்த்தனோஜெனிசிஸ், வி கிளாசிஃபை நேச்சுரல் பார்த்தனோஜெனிசிஸ் இன்டு அரினோடாக்கி, Teletocky and Amphitocky. In Arinotochy, the individuals that are produced will be only males. ஸோ இதில் வந்து ஒரே டைப் ஆஃப் செக்ஸ் ஒன்லி மேல் மட்டுமே ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா அதை அரினோடாக்கி அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் இஸ் ஹனிபீஸ். இன் டெலிடாக்கி only females will be produced by parthenogenesis. Example is Selenobia. ஸோ இந்த செலனோபியா பார்த்திங்கன்னா ஒரு விதமான பூச்சி. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா வெறுமே வந்து ஃபீமேல் மட்டும்தான் நேச்சுரல் பார்த்தனோஜெனிசிஸ் மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இன் ஆம்ஃபிடாக்கி பை பார்த்தனோஜெனிசிஸ் த எக் மே டெவலப் இன்டு மேல் ஆர் ஃபீமேல். ஆம்ஃபிடாக்கியில் வந்து எக் வந்து ஒரு மேலாக டெவலப் ஆகலாம், இல்லை ஃபீமேலாக டெவலப் ஆகலாம் பை பார்த்தனோஜெனிசிஸ். Example for this is Aphis. Some organisms reproduce only by natural parthenogenesis. In some organisms, natural parthenogenesis will also be occurring and there will be also sexual reproduction. So based on this, the natural parthenogenesis is classified into complete parthenogenesis and incomplete parthenogenesis. சில ஆர்கானிசம்ஸோட லைஃப் சைக்கிளில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரல் பார்த்தனோஜெனிசிஸ் மூலமாக
மட்டுமே வந்து அவங்க ரீப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. சில ஆர்கானிசம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய லைஃப் சைக்கிளில் ஒரு பார்ட், அதாவது மேல் வந்து பார்த்தனோஜெனிசிஸ் மூலமாக மட்டுமே டெவலப் ஆவாங்க, ஃபீமேல் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமாக டெவலப் ஆவாங்க. இந்த மாதிரி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்தனோஜெனிசிஸ் ரெண்டுமே மிக்ஸ்டாக இருக்கும் போது அதை வந்து நம்ம இன்கம்ப்ளீட் பார்த்தனோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்படி தான் நம்ம ஆர்கானிசம்ஸை வந்து நேச்சுரல் பார்த்தனோஜெனிசிஸ்லேயே கம்ப்ளீட் பார்த்தனோஜெனிசிஸ், இன்கம்ப்ளீட் பார்த்தனோஜெனிசிஸ் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ கம்ப்ளீட் பார்த்தனோஜெனிசிஸ் எந்த ஆர்கானிசம்ஸில் நடக்கும் அப்படின்னா அந்த ஆர்கானிசம்ஸில் மேல் ஃபீமேல்ன்ற டிஃப்ரென்சியேஷன் இருக்காது. தேர் வில் பி நோ செக்ஷுவல் ஃபேஸ். ஸோ எக் வந்து அடல்ட்டாக டெவலப் ஆகும், அந்த அடல்ட் வந்து எக் ப்ரொடியூஸ் பண்ணும், அவ்வளோதான். அங்கே மேல் ஃபீமேல் பைபேரண்ட் டிஃப்ரென்சியேஷன் வந்து இருக்காது, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனும் அதில் வந்து இருக்காது. ஸோ இண்டிவிஜுவல்ஸ் பார்த்தோன்னா ஒன்லி ஃபீமேல், ஏன்னா எப்போவுமே ஃபீமேல் தான் எக் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன் தியர் லைஃப் சைக்கிள் தேர் வில் பி ஒன்லி ஃபீமேல்ஸ் அண்ட் தேர் வில் பி no male organisms. Such type of parthenogenesis is called as the complete parthenogenesis. In incomplete parthenogenesis, there will be sexual reproduction and also parthenogenesis. Example for this is the honeybees and the mayfly. So in honeybees, the unfertilized eggs, they will be developing into the drones or the workers. ஸோ அவங்க தான் வந்து மேலாக டெவலப் ஆவாங்க. ஸோ ரெண்டு விதமான எக் ப்ரொடியூஸ் பண்ணும். ஒன்று வந்து ஃபர்டிலைஸ்டு எக்காக இருக்கும், இன்னொன்று வந்து அன்ஃபர்டிலைஸ்டு எக்காக இருக்கும். ஸோ அந்த ஃபர்டிலைஸ்டு எக் வந்து ஃபீமேல் டிப்ளாய்டாக இருக்கும், அந்த டிப்ளாய்டு வந்து டிப்ளாய்டு எக் வந்து ஃபீமேலாக டெவலப் ஆகும். அன்ஃபர்டிலைஸ்டு எக் பார்த்தோம் அப்படின்னா அது ஹேப்ளாய்டாக இருக்கும். இந்த ஹேப்ளாய்டுலாம் என்னவா டெவலப் ஆகும்னா மேலாக டெவலப் ஆகும். அதனால் என்ன ஆகுது, அவங்களுடைய லைஃப் சைக்கிளில் செக்ஷுவல் ஃபேஸும் இருக்குது, பார்த்தனோஜெனிசிஸும் இருக்குது. ரெண்டு விதமான இது இருக்கிறதுனால அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா இன்கம்ப்ளீட் பார்த்தனோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இஸ் த பீடோஜெனிட்டிக் பார்த்தனோஜெனிசிஸ், or we can say it as the pedogenesis. In pedogenesis, the larva will be producing a new generation of larva. ஸோ இந்த லார்வாவே பார்த்தோம் அப்படின்னா சில லார்வா என்னவாகும்னா அப்படியே பார்த்தனோஜெனிசிஸ் மூலமாக யங் இண்டிவிஜுவலை வந்து டெவலப் பண்ணும். அதாவது லார்வாவே அப்படியே வந்து ஒரு யங் இண்டிவிஜுவலை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி யங் ஸ்டேஜில் இருந்தே, லார்வல் ஸ்டேஜில் இருந்தே ஒரு இண்டிவிஜுவல் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால அதை என்ன சொல்கிறோன்னா பீடோஜெனிசிஸ் ஆர் த பீடோஜெனிட்டிக் பார்த்தனோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் occurs in sporocyst and also the radial larva of the liver fluke. ஸோ இந்த லிவர் ஃப்ளூக்கில் பார்த்தோம்னா இந்த ரேடியல் லார்வா அந்தவே வந்து என்ன ஆகும், ஸோ சில லார்வா வந்து என்னவாகும் அப்படியே ஒரு யங் இண்டிவிஜுவலாக டெவலப் ஆகிடும். ஸோ இட் இஸ் ஆல்சோ சீன் இன் சம் இன்செக்ட்ஸ் லைக் த கால்ஃப்ளை. ஸோ கால்ஃப்ளைன்ற இன்செக்ட்லேயும் வந்து இந்த மாதிரி லார்வாவே டைரெக்டாக ஒரு இண்டிவிஜுவலாக பார்த்தனோஜெனிசிஸ் மூலமாக டெவலப் ஆகிடும். நெக்ஸ்ட் இஸ் த ஆர்டிஃபிஷியல் parthenogenesis. The development of the unfertilized egg or the ovum into a complete individual by physical stimuli or chemical stimuli is called as artificial parthenogenesis. Artificial parthenogenesisல என்ன நடக்குதுன்னா ஒரு unfertilized egg வந்து நம்ம physical stimuli இல்லை chemical stimuli மூலமாக ஒரு கம்ப்ளீட் இண்டிவிஜுவலாக வந்து டெவலப் பண்ண வைக்கிறது. ஸோ ஃபிசிக்கல் ஸ்டிமுலை அப்படின்னா என்னதுன்னா சேஞ்சிங் த டெம்பரேச்சர். ஸோ ஒரு அந்த எக் வந்து ஆர்டிஃபிஷியலாக டெவலப் பண்ணுறதுக்காக தேவையான டெம்பரேச்சரை நம்மளே வந்து கொடுக்கறது. நெக்ஸ்ட்டு அல்ட்ரா வயலட் ரேஸ். ஸோ அல்ட்ரா வயலட் ரேஸும் வந்து என்ன பண்ணும், அதோடைய டெவலப்மெண்ட்டை இன்டியூஸ் பண்ணும். அதே மாதிரி ஒரு நீடில் வச்சு நம்ம ப்ரிக் பண்ணோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியலாக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த எக் டெவலப் பண்ணுறதுக்கு தூண்டுறோம். நெக்ஸ்ட்டு பை எலக்ட்ரிக் ஷாக். ஸோ இந்த 4 மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி அந்த எக்கை வந்து நம்ம டெவலப் பண்ணுறதுக்காக நம்ம ஆர்டிஃபிஷியலாக இன்டியூஸ் பண்ணுவோம். ஸோ கெமிக்கல் ஸ்டிமுலை அப்படின்றது என்னதுன்னா ஆடிங் குளோரோஃபார்ம், ஃபேட் சொல்யூஷன், குளோரைடு, யூரியா, சுக்ரோஸ், இந்த மாதிரி கெமிக்கல்ஸை வந்து நம்ம
ஆட் பண்ணி அந்த ஓவமை வந்து இன்டியூஸ் பண்ணுவோம் அது டெவலப் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ஃபிசிக்கல் இல்லை கெமிக்கல் ஸ்டிமுலை மூலமாக ஒரு அன்ஃபர்டிலைஸ்டு எக்னா மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் ஃபியூஸ் பண்ணி ஃபார்ம் ஆகாத ஒரு எக். அன்ஃபர்டிலைஸ்டு எக்கை இன்டியூஸ் பண்ணி ஒரு இண்டிவிஜுவலாக டெவலப் பண்ண வைக்கிறதுக்கு பேர் தான் ஆர்டிஃபிஷியல் பார்த்தனோஜெனிசிஸ். எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் இஸ் த அனலிட்ஸ். ஸோ அனலிட்ஸோட எக்ஸு, சி அர்ச்சினோட எக்ஸை இந்த மாதிரி நம்ம ஆர்டிஃபிஷியல் பார்த்தனோஜெனிசிஸ் மூலமாக டெவலப் பண்ண வைக்கலாம். We studied parthenogenesis is the development of an egg into a complete individual without fertilization. Based on the sex of the individuals produced, natural parthenogenesis is classified into aristochy, teletochy and amphitochy. In aristochy, only the males are produced by parthenogenesis. In teletochy, only females are produced by parthenogenesis. In amphitochy, the parthenogenic egg may develop into a male or a female. Natural parthenogenesis may be complete parthenogenesis, incomplete parthenogenesis or pediogenetic parthenogenesis. In complete parthenogenesis, there is no biparental sexual reproduction. That is, there will be no male organisms, the individuals will be only females. In incomplete parthenogenesis, there is production of individuals by sexual reproduction and parthenogenesis. The fertilized egg will be developing into the female and the unfertilized egg will be developing into the males. In pediogenetic parthenogenesis, the larva will be producing new individuals. Next is the artificial parthenogenesis. In artificial parthenogenesis, the unfertilized egg or the ovum will be developing into an individual by the physical or the chemical stimuli. Write home test on parthenogenesis and post your answers. You have test on this complete chapter on Saturday. Be prepared. Read your daily lessons. Stay home. Stay safe. Thank you, children.